அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களா மேகதாது அணை விவகாரம் பேசு பொருளாகி இருக்கு. அதை பேசு பொருளாக்கிய நபர் யாருன்னா டி.கே. சிவகுமார். அவர் என்ன கருத்து சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மேகதாது அணை விவகாரத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இது எங்க மாநிலத்தில் நாங்கள் கட்டுறோம், இதை பத்தி நாங்கள் தமிழகத்தினுடைய அனுமதி வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இவர் அந்த கருத்தை சொல்லும் பொழுது கர்நாடகாவினுடைய துணை முதல்வராக இருந்தார். இன்னைக்கு அவர் முதல்வராக போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. ஏற்கனவே முதல்வராக இருந்த சித்தராமையா அவர்கள் அவருடைய பதவியை இன்னைக்கு 3 மணிக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல நாளையோ இல்லை நாளை மறுதினமோ டி.கே. சிவகுமார் கர்நாடகாவினுடைய முதல்வராக பதவியேற்க இருக்காரு. இவர் துணை முதல்வராக இருக்கும் பொழுதே இந்த மேகதாது அணை விவகாரம் குறித்து இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கருத்து சொன்னாரு. ஒருவேளை அவர் முதல்வர் ஆயிட்டாருன்னு என்ன பண்றது? ஸோ முதல்வரான உடனே ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு புதிய புதிய விஷயங்கள்லாம் செய்வார். ஸோ இந்த மேகதாது அணை விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாக தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் ஒரு பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம தீர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா, மேகதாது அணையை கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், அடுத்த எலெக்ஷன்லையும் நம்ம ஜெயிக்கலாம், நம்மளோ முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை டி.கே. சிவகுமாருக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் அவரை முதல்வராக போட்டிருக்காங்க, அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் அவரை முதல்வராக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்கு. அதற்காக தான் இவரை முதலமைச்சராக போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை டி.கே. சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை 2023 இருந்தே இருக்கு. 2023 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தான் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்குது. இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா டி.கே. சிவகுமார். அதனால அவரை தான் 2023 முதல்வராக்க வேண்டும் கர்நாடகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சித்தராமையாவுடைய ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் 2 தடவை கர்நாடகத்தினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, 5 வருடங்கள் முதலமைச்சராக இருந்திருக்காரு ஒரு தடவை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் தான் முதலமைச்சர் பதவிக்கு ஏற்ற நபர், அவர் தான் வயசான ஆளு, அனுபவமிக்க ஆளு, அவரை நீங்கள் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் சொன்னாங்க. இது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாவே போய்கிட்டு இருந்து அதுக்கப்புறமா டெல்லி தலைமை தலையிட்டாங்க. எப்படி இந்த சமீபத்தில் கேரளாவில் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, 4 பேர் முதல்வராகிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அந்த மாதிரி தான் கர்நாடகாலையும் நடந்துச்சு. எப்படி கேரளாவில் டெல்லி தலைமை தலையிட்டதோ அதே மாதிரி இங்கேயுமே டெல்லி தலைமை தலையிட்டு இவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, ஏற்கனவே முதல்வராகவும் இருந்திருக்காரு. அதனால முதல் 2.5 வருடங்களுக்கு அவரை நம்ம முதலமைச்சராக வச்சுக்கிடுவோம், 2வது 2.5 வருடங்களுக்கு டி.கே. சிவகுமாரை முதலமைச்சராக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொன்னாங்க. இப்போ டி.கே. சிவகுமாருக்கு ஏன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள்லாம் எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, அவர் கர்நாடகாவினுடைய செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கான ஒரு நபர். இந்த 2023 தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் அந்த செலவழிச்சு தான், நிறைய செலவழிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருந்தே பணக்கார இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். 1989 முதல் முறையாக அவர் எம்எல்ஏ ஆகிறாரு. அதுக்கப்புறமா பல முறை எம்எல்ஏவாக தொடர்ந்து இருந்தவர். இந்த தடவை துணை முதல்வர் ஆயிட்டாரு. எப்படியாவது இந்த தடவை சிஎம் பதவி பிடிச்சிடணும் அப்படின்னு தான் நிறைய செலவு பண்ணார். ஆனால் அதுக்கு ரிட்டர்ன் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஆதரவாளர்கள் மனக்குமுறல்ல இருந்தாங்க. சரி 2.5 வருஷம் தான் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2.5 வருடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமே போன நவம்பர் மாசத்துலேருந்தே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க டி.கே. சிவகுமாரை முதல்வராக்கணும், அதான் 2.5 வருஷம் முடிஞ்சு போச்சுல, அவர் முதல்வராக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய போராட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பவுமே சித்தராமையா ஒத்துக்கல. ஒரு வழியா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இன்னைக்கு அந்த முடிவை எடுத்திருக்காங்க. சித்தராமையாவும் சரி இதே கருத்து தான் சொன்னாரு, மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீருவோம், அது எங்களுடைய உரிமை, தமிழ்நாட்டிற்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அன்னைக்கு இருந்த திமுக அரசு இதை பெரிதாக எதிர்த்து பேசவில்லை. இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களும் அதே பாணியை கடைபிடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் எழுது. ஏன்னா அவருமே லெட்டர் தான் எழுதியிருக்காரு. அப்ப திமுக கூட கூட்டணியில காங்கிரஸ் இருந்தாங்க, அதே மாதிரி இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. காங்கிரஸை சேர்ந்த நிறைய தலைவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனா முதல்வர் என்ன பண்றாரு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கிட்ட கலந்து ஆலோசிக்காம, ராகுல் காந்தி கிட்ட கலந்து ஆலோசிக்காம பிரதமர்கிட்ட நேராக போய்கிட்டாரு. பிரதமர் தான் இதற்கு தீர்வு காணணும் அப்படின்னு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசினாலே இதற்கு ஒரு தீர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நடவடிக்கையை முதல்வரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியும் எடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரே கோரிக்கையா இருக்கு. ஸோ இந்த நிலையில தான் டி.கே. சிவகுமார் அவர்கள் அபிஷியலா முதல்வராக பதவியேற்ற பிறகு இந்த மேகதாது அணை விவகாரத்தை தான் முதல்ல கையில் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா அந்த அணையே பார்த்தீங்க அப்படின்னா அவர் சம்பந்தப்பட்ட அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு. இதை அவர் ஒரு நீண்ட கால ப்ராஜெக்டா பார்க்கிறாரு. 2028 காங்கிரஸை மீண்டுமே ஆட்சி கட்டில ஏற்கணும் அப்படின்னா இந்த மேகதாது அணை விவகாரத்தை அவர்
வீரியமாக செயல்படுத்தினா தான் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் வருது. ஸோ அவர் முதல்வரான பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம எப்படி இந்த பக்கம் சொன்னோமோ, கர்நாடகாவில் ஒரே கட்சியை சேர்ந்த 2 தலைவர்கள் கிட்ட ஒரு மோதல் ஏற்பட்டு இப்போ முடிவுக்கு வந்திருக்கோ, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியாக இப்போது இருக்கக்கூடிய அதிமுகவில் என்னென்ன பிரச்சனைகள் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தோம். ஸோ நேற்று பெரும்பாலான எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. 4 எம்எல்ஏக்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. 2 எம்எல்ஏக்கள் இன்னும் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதில் ஒருத்தர் விஜயபாஸ்கர், விராலிமலை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் அமைச்சர், அவர் அவருடைய வீட்டில் நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் நான் தனியாக எந்த முடிவு எடுக்க மாட்டேன், எனக்கு ஓட்டு போட்ட மக்கள், எனக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகள் கிட்ட நான் கேட்க போறேன், அவங்க என்ன முடிவை சொல்றாங்களோ அதை நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னைக்கு காலையில இருந்து ஒரு 3 மணி வரைய அவங்க பேசியிருக்காங்க. பேசுனதுல என்ன தெளிவாக இருக்கு அப்படின்னா, நிறைய நிர்வாகிகள் நீங்க அதிமுகவுக்கே திரும்ப போயிருங்க, நாங்கெல்லாம் உழைச்சு உங்களை ஜெயிக்க வச்சது அதிமுகவுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் தாவேகாக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவுரையும் சொல்லியிருக்கிறதா கூறப்படுது. ஸோ விஜயபாஸ்கர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நான் அதிமுகவில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த முடிவு நாளையே மாறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தாவேக்கால இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் அப்படிங்கிறவர் நீலகிரி மாவட்ட செயலாளர் இருக்கார் அதிமுகவில். அவர் தாவேக்கால போய் இணைந்துட்டாரு. அதே மாதிரி வெள்ளமண்டி நடராஜன் அவருமே தாவேக்கால அவரும் அவருடைய மகனும் போய் இணைந்துட்டாங்க. ஒருவேளை இவர் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படின்னா வெள்ளமண்டி நடராஜன் வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர். திருச்சி கிழக்கில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, விஜயும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால தான் அங்கே போட்டியிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ வெள்ளமண்டி நடராஜனும் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர் அதை கேட்டு தான் வந்திருக்காரு, நான் திருச்சி கிழக்கில் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை வைத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஆனால் இவர் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வகையில் இப்போ தாவேக்கெல்லாம் இல்லை. நான் அவங்க அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. இவர் மேல அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குமா அப்படிங்கிறதும் கூட தெரியல. எப்படின்னா, ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் இருந்தவர், அதன் பிறகு அவர் திமுகவில் போய் சேரவும் திரும்ப அதிமுகவுக்கு வந்தார். இப்போ அதிமுகவில் தாவேக்காக்கு போறாரு. ஸோ ஒரு நம்பிக்கையற்ற நபராக இருக்கிறதுனால இவருக்கு திருச்சி கிழக்கில் வாய்ப்பு கொடுப்பது குறித்து தலைமையும், கட்சி தலைமையும், தாவேக்கா தலைமையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 2 பேர் தாவேக்கால சேர போறாங்க எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 2 எம்எல்ஏக்கள்ல ஒருத்தர் விஜயபாஸ்கர், அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதிமுகவில் தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சிவி சண்முகம், நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியாது, நான் எதுக்கு இபிஎஸ் கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன கட்சியில் சேர்த்துக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விடாப்பிடியா இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இன்னும் 2-3 நாட்களுக்கு இந்த விவகாரம் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற கட்சிகள் இருந்து நிறைய பேர் சந்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுக மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகள்லையும் இருந்து, திமுகல இருந்து சேர்றாங்க, பாரதிய ஜனதா கட்சியில இருந்து சேர்றாங்க, காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்கு தாவேக்கா கூட. ஆனாலுமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிறைய நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகி போய் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா தங்களுடைய ஆதாயத்தை தேடக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி அந்த கட்சியை நோக்கி பயணிப்பதுல எந்த விதமான புதுமையும் கிடையாது. இதை நம்ம கடந்த காலங்களிலேயே பார்த்திருக்கோம். அந்த மாதிரி தான் இது ஒரு நிகழ்வு. எப்பவுமே ஆளுங்கட்சியை நோக்கி தான் எல்லாரும் படையெடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா விரைவில் தேர்தல் வரப்போகுது, ஆளுங்கட்சி தோக்க போகுது, அப்போ நம்ம எதிர்கட்சியில் போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை நோக்கி இந்த ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியெல்லாம் சேர்ந்தாங்கல்ல, அந்த மாதிரி சேர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய ஆசையம் மண்ணா போனது இன்னொரு விஷயம். ஆனாலுமே பெரும்பாலும் எதிர்கட்சியில் போய் சேர்றதுக்கு யாருமே விருப்பம் காட்ட மாட்டாங்க. அதுவும் தேர்தல் முடிஞ்சு 1 மாசம் கூட ஆகலை, அதுக்குள்ள எப்படி எதிர்கட்சியில் போய் சேருவாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். ஆனால் இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிறைய நிர்வாகிகள் திமுக போய் சேர்ந்தாங்க. அவங்க தாவேக்கா கூட கூட்டணி வைத்தது எங்களுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து, அதே மாதிரி விசிகாவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும்ல, அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, அந்த வேலைகளில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில நாட்களில் விசிகாவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கிடையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஒரு பிரச்சனை உருவாகிருச்சு. ஆதவ் அர்ஜுனா ரொம்ப டாமினேட் பண்றாரு, அது விஜய்க்கு பிடிக்கல, அதனால அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு உரசல் போக்கு இப்போ ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி உலா வந்துகிட்டு இருக்கு. அவருடைய முகத்தை வச்சுதான் அந்த 108 சீட்ல அவங்க ஜெயிச்சாங்க. இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது அவர் பேசாத கருத்துக்களை எல்லாம் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் அந்த கருத்தை சரியா வைக்கிறாரான்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுக்கு பின் புனரா பேசிக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாத நபர்களை கட்சியில இணைக்கிறாரு. இது எல்லாமே விஜய்க்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது உண்மையிலே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு உரசல் இருக்கா,
இல்லை ஏதாவது கிளப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள் கிளப்பி விடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலுமே அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த விவகாரங்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேகதாது அணை விவகாரம் குறித்தும் தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்களுக்கும் ஆதவ ஒரிஜினாக்கும் ஒரு உரசல் போக்கு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதையெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.